ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் வாரணம் ஆயிரம் ஸ்பெஷல். வாரணம் ஆயிரம் ரீலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படத்தை ரிலீஸ்க்கு நான் போகல. ஸோ அதனால் அதை பற்றி தெரிஞ்சு அந்த படத்தை பற்றி புரிஞ்ச ஒரு ஆளோட பேசலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு கான்வர்சேஷனே. நம்ம கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வெண்பொங்கல் மீம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சில பேர் தெரிஞ்சிருந்தா முன்னாடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த பேஜோட ஓனர், அந்த கிரியேட்டர், ஸோ என்னோட நண்பன் வெங்கடேஷ் தான் வந்து இந்த ஒரு பாட்காஸ்ட்டில் நம்ம கூட இணைய போகிறாரு. அண்ட் வெறித்தனமான ஒரு ஜிவிஎம் ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். யுவர் 3 minutes ஆஃப் லவ், தட்ஸ் ஆல் எனிதிங். என்னங்க டேக்லைன் என்ன வெங்கடேஷ்? சினிமா கமெண்ட்ரி நேயர்களுக்கு வணக்கம். ஜஸ்ட் ஃபார் யுவர் 3 seconds ஆஃப் ஸ்மைல். அதுதான் வந்து வெண்பொங்கல் மீம்ஸோட ஒரு டேக்லைன். 3 seconds. எஸ், நல்லா இருக்குங்க. டைம் தான் செக் பண்ணி பாருங்கள். அண்டு தலைவர் நிறைய என்ன வச்சே மீம் போடுவார். ஸோ அதை எனக்கு நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும். என்ன வச்சு மீம் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டோரியில் போட்டு மென்ஷன் வேறு பண்ணுவார். அதான் வேறு லெவல். சரி, இப்போ வீடியோக்குள்ளே வந்துடுவோம். ஸோ இப்போது why do you like this movie? வாரணம் ஆயிரம் ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னா மெயின் ரீசன் வந்து இந்த கிருஷ்ணனுங்கிற ஃபாதர் கேரக்டரா இருக்கலாம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஜிவிஎம் மூவிஸ் எல்லாமே லவ், அது அந்த ஆக்ஷன் எல்லாமே மியூசிக் அதெல்லாமே இருக்கும். பட் மெயினாக இந்த ரீசன் ஏன் ரொம்ப ஸ்பெஷல், ஏன் எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு க்ளோஸ் டு த ஆர்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுங்கிற அப்பாவோட கேரக்டர் தான். ஏன்னா எவ்வளோ பேருக்கு கிருஷ்ணன் மாதிரி ஒரு அப்பா ரியல் லைஃப்பில் இருந்திருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா படத்தில் ஒரு ஸ்டார்டிங் சீன் இருக்கும். அவர் சூர்யான்ற கேரக்டர் வந்து அவங்க சீனியர்கிட்ட வந்து அடி வாங்கிட்டு வந்து அப்பாட்ட முன்னாடி நிற்பார். அப்போ எவ்வளோ அப்பா நீ மேலே திரும்பி அடிச்சு அந்த மாதிரி ஒரு கான்வோ போகும். அந்த மாதிரி எவ்வளோ அப்பா நம்ம இதில் கேட்பாங்கன்னு தெரில. அது இல்லாமல் நான் ஒரு பொண்ணை பார்த்தப்பா ட்ரெயினில் வரும்போது பார்த்தேன். ஐ ஃபெல் இன் லவ் ஜஸ்ட் லைக் உங்களுக்கு அம்மா பார்க்கும்போது அந்த மாதிரி சொல்லும்போது எவ்வளோ பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. ஜஸ்ட் கிருஷ்ணன் என்ன சொல்லுவார்னா, ஏய் யூ மஸ்ட் பி லக்கி வித் லவ், நீ என்னோட பையனாச்சே அப்படிம்பாரு. ஸோ இதெல்லாமே நமக்கு இப்படி ஒரு அப்பா இருந்திருக்கலாமோ. ஏன்னா ஒரு பையனா இருக்கனால எப்படியோ அப்பாவுக்கும் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதுவும் ஒரு ஆஃப்டர் 18 ஒரு 21க்கு அப்புறம் நான் அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ மெயின் ரீசன் அதுதான். அக்ரி வித் யுவர் பாயிண்ட். ஜிவிஎம் படம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா மிடில் கிளாஸ் லைஃப்னு தான் காட்டுவா. அப்படி அதை ஒட்டுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவர் அப்படி தான் காட்டுவார். பட் அதில் படத்தில் வர எல்லா விஷயமும் மிடில் கிளாஸ் தான். நாமளும் நமக்கு இதெல்லாம் இல்லையேன்னு தோன்ற வகையில் இந்த அப்பாவும் அந்த லிஸ்ட்டில் தான் வருவார். நான் ஒத்துக்கிறேன். நான் நிறைய வாட்டி இந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா இட்ஸ் பெஸ்ட் ஒர்க் ஆஃப் ஜிவிஎம். சூர்யா அண்ட் ஹாரிசன் வந்து நிறைய வாட்டி இந்த படத்தை வந்து சொன்னீங்க. என்ன ரீசன்? வை திஸ் இஸ் தேர் பெஸ்ட் ஒர்க்? என்ன ரீசன்னா இப்போ பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கு. ஏன் நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, லைக் ஒரு ஒரு டிஷ்ஷில் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு டிஷ் வந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இட் ஸ்டில் லுக்ஸ் ஃப்ரெஷ் இந்த படம். ஒரு 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 ஜிவிஎம்மோட அந்த ஒரு ஸ்டோரியாக இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஆரிஸ் போட்ட மியூசிக்காக இருக்கலாம். அதை கரெக்டாக டெலிவரி பண்ண ஆக்டர்ஸ் மாதிரி சூர்யா அண்ட் அதர்ஸாக இருக்கலாம். அதுபோக சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கும் மெயினாக அதில். அதுபோக டான்ஸ், கொரியோ எல்லாமே கிளப் டுகெதர் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி கொடுக்கும். எப்போ பார்த்தாலுமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒரு ஃபீல், அந்த ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும். ஓகே, நான் அடுத்த கொஸ்டின் வந்து கேட்கலான்ட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னு மேபி இந்த கொஸ்டினில் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு வந்து தேட்டர் பார்க்கறதுக்குண்டான சான்ஸ் வந்து கிடச்சிதா? ஃபஸ்ட் டைம் தேட்டர் போனீங்களா, இல்லை இந்த ரீரிலீஸ் தான் ஃபஸ்ட் டைம் தேட்டரா? ஸோ அப்படி இருக்குன்னா அப்போ பார்த்ததுக்கும் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போ இந்த ரீரிலீஸ் நியூ இயர் அன்றைக்கி போய் முதல் வேலையை அதான் பண்ணீங்க, நான் ஸ்டேட்டஸில் பார்த்தேன். ஸோ அதுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? இல்லை இப்போ பார்த்ததா ஃபஸ்ட் டைமு. ஏன்னா ஜிவிஎம் மூவிஸ்னாலே நம்மளை யார் தேட்டருக்கு கூப்பிட்டு போய் பார்ப்பா? அதுவும் இந்த படம் வரும்போது நமக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். ஸோ அப்போல்லாம் ஒரு யூஎஃப்எம்க்கு எப்படி நம்ம வீட்டிலேருந்து கூப்பிட்டு போவாங்கன்னு தெரில. மெயினாக ஃபுல்லாமே ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் சப்ஜெக்ட், ஒரு ரஜினி மூவி, விஜய் மூவி மாதிரி இருந்தாலும் கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு மொபைலில் பார்த்தப்போ ஆஃப்டர் ஒரு 10th or 12th நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்போ கொடுத்த ஒரு ஃபீலும் இப்போ கொடுத்த ஒரு ஃபீலும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ நிறைய லேயர் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் மேபி பிகாஸ் ஆஃப் த ஏஜ் தட் வி கேம். அது இல்லை, ஜிவிஎம் படம்னால கொஞ்சம் இங்கிலீஷ் பேசி தான் ஆகணும். ஆமாம். கோ ஃபார் இட்.
உன் மனசாட்சி என்ன சொல்லுச்சு இந்த படம் பார்க்கும்போது? அந்த நோஸ்டாலஜிக்கா ரீக்ரியேட் ஆகுது இல்லையா? இப்போ நியூ இயர் அன்னைக்கு போய் இந்த படம் பார்த்தே தீரணும்டான்ற முடிவு எப்படியும் மனசுல இருந்து வந்திருக்கும். படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு? சுத்தி இருந்த வைப் எப்படி இருந்துச்சு? அதான் வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப் ஹாஸ் டு கோ ஆன்ல. நமக்கு என்ன நடந்தாலும் நமக்கு என்னென்ன இன்சிடென்ட் நடந்தாலும் லைஃப் அது பாட்டு இது போயிட்டே தானே இருக்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு டேக்அவே. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஹாரிஸோட எல்லா சாங்ஸுமே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். அது இல்லாமல் அந்த தேட்டர் கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது அது ஒரு தேட்டரே ஒரு மியூசிக் கான்சர்ட் மாதிரி மாறின மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் மெயின் ரீசன் போய் பார்க்கறதுக்கு. அதுவும் இல்லாமல் நியூ இயர் அன்னைக்கு போய் பார்க்கறதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஜஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஒரு ஃபீல் குட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி. சூப்பர். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இந்த ரீலீஸ் படங்களுக்கு போகிறதுக்கு உண்டான மெயினாக ரீசனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த நோஸ்டாலஜிக் மெமரி ரீக்ரியேஷன்றதை தாண்டி ஸ்டேட்டஸ் வச்சு 4 பேர் பார்த்து வயிறு எறியணும், இதுதான் பாயிண்டாக வந்து இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் ஒன்றாவது நீங்கள் ஸ்டேட்டஸ் வைப்பா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் எதுவுமே வரல. என்ன ஒரு ரீசன்? ஏன் ஸ்டேட்டஸ் கூட வைக்காத அளவுக்கு அப்படி படத்துக்குள்ளே போயிட்டீங்க? வாட் இஸ் த ரீசன் மெயின்லி? இல்லை, நானும் நிறைய எடுத்தேன். டைட்டில் இருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி ரியலைஸ் பண்ண எவ்வளோதான் எடுக்கிறது. ஏன்னா படம் ஃபுல்லாமே அவ்வளோ அல்டிமேட்டாக லைக் டைலாக்ஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு சில சீன்ஸாக இருக்கட்டும், ஒரு நிறைய அப்ளாஸ் இருந்தது. நிறைய சீன்ஸ்க்கு நிறைய அப்ளாஸ் இருந்தது மெயினாக. ஸோ அதனால் எதை எடுத்து வைக்கிறது, எந்த சாங்கை முதல்ல எடுத்து கிளிப்பிங்ஸாக வைக்கிறதுனே தெரில. ஆப்வியஸாக அந்த ஒரு 5-6 சாங்ஸில் எல்லாத்துக்குமே தேட்டரில் ஒரு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதில் நான் எந்த சாங்குன்னு நான் எடுத்து வைக்கிறது. அது இல்லாமல் நிறைய டைலாக்ஸ் தான் மெயினாக. டைலாக்ஸ் இங்கே இருக்கிற அமெரிக்கான்றதாக இருக்கட்டும், அந்த ஒரு ஆஃப்டர் மேக்னா போனதுக்கப்புறம் அந்த ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கிருஷ்ணன் வந்து ஒரு கிரிக்கெட் எக்ஸாம்பிள் சொல்லி ஒன்று சொல்லுவார். அந்த டைலாக்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் டைலாக்காக இருக்கட்டும், அது இல்லாமல் விசா கடைக்கு போகும்போது ஒரு இங்கிலீஷில் ஒரு கோட் சொல்லுவார் சூர்யா, அந்த டைலாக்காக இருக்கட்டும். இது எல்லாமே எதை தான் நான் எடுத்து போடுறது? அப்படி போட்டால் நான் வந்து படத்தையே தான் எடுத்து போடணும். அதனால தான் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே நான் ரெக்கார்ட் பண்ணுறதே விட்டுட்டேன். ஏதாச்சும் ஒன்று எப்பிக்னா போடலாம், எல்லாமே எப்பிக்னா எப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. சரி, இப்போ வாரணமாயிரத்துலேருந்து வெளியே வந்துடுவோம். இதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த படத்தை ரீரிலீஸ் ஆனதையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இனி இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக பார்க்கண்டா அப்படின்ற ஒரு ஃபீலில் இருக்கீங்க? ஸோ வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் தீஸ் 2 திங்ஸ்? மிஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா விடிவி தான். ஏன்னா விடிவி ரொம்ப நாளாக ஓடிட்டே இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொன்ன ஒரு டிப்பிக்கல் ஜிவிஎம் கண்ணி விடிவி. ஓகே, ஸோ விடிவி அது ஒன்று. அது இன்னும் பார்க்கணும். அது எப்படி இருக்குது தேட்டர்லன்னு ஃபீல் பண்ணி பார்க்கணும். அது ஒன்று. மெயினாக இன்னும் என்ன படம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன்னு எனக்கு கேட்டிங்கன்னா மெயினாக மணிரத்னம் அண்ட் ஜிவிஎம் மூவிஸ் தான். ஏன்னா அதுதான் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எப்பிக்காக இருக்கும். அது நமக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மெயினாக ஒரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இருந்தாலே அந்த படங்கள் எப்போவுமே நமக்கு அந்த ஒரு ஃபீல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ மெயினாக அந்த மூவிஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். சார், ஐ நோ யூ ஆர் தலை ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஏகே ஃபேன் அடிச்சிடாதீங்க. ஸோ அந்த வகையில் அவரோட எந்த படம் ரீலீஸ், நான் வந்து இப்போ சொல்லிடுறேன், என்ன இருந்தாலும் மட்டும் சொல்லக்கூடாது. ஐ நோ யூ ஆர் ஜிவிஎம் கம்பெனி. ஸோ அதை விட்டுட்டு வேறு எந்த படம் வந்து ரீலீஸ் ஆனால் நான் போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன படம்? ஆக்சுவலாக ஏகே படம்னு பார்த்தா எனக்கு நிறையா இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே தான் நம்மளால் தேட்டரில் போய் பார்க்க முடிஞ்சு. கைண்ட் ஆஃப் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிமே வீரம்னு நினைக்கிறேன். வீரம்லேருந்து தான் நான் வந்து தலை படம்லாம் நான் வந்து லைனாக பார்த்துருக்கேன். அதை தாண்டி நான் வந்து பார்க்கணுன்னு விருப்பம் வந்து பழைய மூவிஸ் தான். பழைய மூவிஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு காதல் கோட்டை பார்க்கணும். ஏன்னா அது அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதுவும் அந்த டைமில் லெட்டர்லேயே 2 பேரும் லவ் பண்ணுறாங்கிறப்போ அந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். ஸோ அது மெயினாக ஒன்று. அது வந்து கிளாசிக்காக ஒன்று. கமர்ஷியலாக ஒன்று பார்க்கணுன்னா அட்டகாசம் படம் இருக்கும். அதோட ஸ்டோரி லைனு எல்லாமே நம்ம ஒரு கமர்ஷியல் மசாலா ஃபிலிம் தான். பட் ஆனால் அந்த ஒரு தலை, அந்த ஒரு லுக்கு, அந்த தலை தீபாவளிங்கிற சாங்கை தேட்டரில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அது ஒன்று இருக்குது. நல்ல ஒரு பதில் தான், அந்த அன்எக்ஸ்பெக்டட். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் கான்வர்சேஷன் முடிக்கும் போது ஒரு கன்க்ளூஷன் தான் எனக்கு வந்துட்டு, நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு ரொமான்டிக் காமெடி ஜென்ரே ஏதாவது சூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா? இஸ் தேர் எனிதிங் கேர்ள் பிஹைண்ட் திஸ்? ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ரொமான்ஸே இல்லைல்ல, நம்ம பார்க்குற படத்துலேயே ரொமான்ஸ் இருக்கட்டும் தான். வாஸ்தவமான ஒரு பதில். ஓகே, இப்போ வந்துட்டு பொங்கலுக்கு வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. யூனோ அயலான், கேப்டன் மில்லர், மிஷன், தெலுங்கு மூவிஸ்லாம் பார்ப்பீங்களா?
ஆஹா. என்ன மாதிரியா இருக்க போகிறதில்ல. ஓகே, குண்டூர்காரன் நம்ம மகேஷ் பாபு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த படத்துக்கு தேட்டருக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லை இந்த வாட்டி நான் ஸ்கிப் பண்ண போகிறேன் அப்படின்ற முடிவில் இருக்கீங்களா? கேப்டன் மில்லர் தான் நினைக்கிறேன். ஒன்றும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. பட் ஆனால் அந்த சாணி காகிதம் படத்தில் அருண் மாதேஸ்வரனோட ஒர்க் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த 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 ஒரு கேமரா கதை ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த அந்த படத்தோட கேமரா அந்த 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 ஒரு ஃபீல் நல்லா இருந்தது. ஸோ அதனால மேபி கேப்டன் மில்லர். ஓகே, சூப்பர். நான் என்ன கேட்டால் நான் எல்லா படத்துக்கும் போயிடுவேன். யூ நோ தட். இப்போது இதை இங்கே என் பண்ணிக்கலாம். ஸோ படங்களை பற்றி பேசினது. இப்போது ஒரு பர்சனல் கொஷின் அப்படிங்கிறப்போ, ஸோ வெண் பொங்கல் மீம்ஸ் மீம் பேஜ் பை சாம்பார் பாய் வெங்கடேஷ் அப்படிங்கிறப்போ திடீர்னு ஏன் தோணுச்சு? ஸோ ஹவ் இட் ஸ்டார்டட்? ஆக்சுவலாக நான் வந்து முன்னாடி காலேஜ் படிக்கும்போது ஒரு 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 காம்படிஷன் நடந்தது. அதில் வந்து சும்மா அந்த ஒரு பிராணையான ஒரு காம்படிஷன் இருக்கும். அதில் வந்து சும்மா நம்ம ஓபி அடிக்கணுமேங்கிறக்காக சும்மா என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்குது அப்படி போய் பார்த்து அட்டன் பண்ணும்போது மீம் கிரியேஷன் இருந்தது. அதை நம்ம ஆல்ரெடி குட்டி குட்டியாக பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கலாய்ச்சிட்டு அவனுக்கு இந்த 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 டெம்ப்ளேட் எடுத்து ஒரு 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 மீம் போடுவோம்ல. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பான். ஸோ அப்படி சும்மா பண்ணிட்டு இருந்தது தான். அப்போ வந்து சும்மா ஒரு டாப் 10 அட்மின்ஸ் டாப் 10 மீம்ஸ் அப்படின்னு ஒரு 2 பேஜ் வச்சுருந்தாங்க. அவங்க சும்மா ஒரு ஆட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மீம் கிரியேட்டர்கள் தேவை, நீங்கள் ஒரு சாம்பிளாக ஒரு 3 மீம் அனுப்பிச்சு நாங்கள் அதை வச்சு நாங்கள் இது கன்க்ளூட் பண்ணுறோங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் சும்மா ஒரு 3 மீம் சும்மா ஜாலிக்கு இது போட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. நான் அரௌண்ட் அப்போது அந்த பேஜில் மட்டுமே அரௌண்ட் ஒரு 250 மீம்ஸ் நான் வந்து டெய்லி என்னென்ன என் லைஃப்பில் நடக்குதோ அது அப்படியே சும்மா அப்படியே சும்மா ஒரு ஒரு ஃபன்னியாக மீம்ஸாக போடுவேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு பேஜ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் காப்பிரைட் வந்து இது பிளாக் ஆயிடுச்சு. அதில் இருக்க எல்லா போஸ்ட்டுமே போயிடுச்சு. பட் ஆனால் அந்த பேஜ் இருக்குது. பட் அதில் இருக்க போஸ்ட் எல்லாமே காப்பிரைட்னால டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சும்மா யூஸ்வலாக நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாவில் சும்மா இந்த நான் டெம்ப்ளேட் போட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ் மாதிரி போட்டு இது பண்ண மீம்லாம் க்ரியேட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் சும்மா ஒரு டெம்ப்ளேட் போட்டு கீழே கேப்ஷன் போட்டு போடுவேன். பட் ஆனால் இதுவே ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் யாருக்குமே தெரில நான் தான் அந்த மீம் போடுறேன்னு. எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு மீம் பேஜில் இருக்குது, நான் அதை வந்து எடுத்து சும்மா நான் அப்படியே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேங்க மாதிரி நினச்சிட்டாங்க. அது வந்து நான் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன். என் கூட இருக்கவனுங்க கூட அது தெரியலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி சும்மா ஒரு மீம் பேஜ் க்ரியேட் பண்ணுவோம், எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்தாலும் சரி, நம்ம கூட இருக்க ஒரு கான்டாக்டில் ஒரு 100 பேர் ஃபாலோ பண்ணாலும் சரி, சும்மா ஒரு மீம்ஸ் போடுவோம் அவ்வளோதான். மீம் போடுறதுக்கு என்ன காரணம்னு மெயினாக கேட்டால், எனக்கு ரிலேட்டபுளாக ஏதாச்சும் ஒரு மீம் பார்த்தேன்னா அதை நினச்சி நான் ஒரு 10 செகண்ட்ஸ் ஆச்சு நான் வந்து சிரிப்பேன். ஒரு மினிமம் ஒரு 3 செகண்ட்ஸ் ஆச்சு நம்ம ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்மைலுக்காக தான் அது நம்மளால் பண்ண முடியுதுல்ல. சும்மா நான் ஒரு மீம் போட்டால் அது ஒரு 10 பேர் பார்த்து சிரிக்கிறான் போதும். அந்த ஒரு 10 பேருக்காக போட ஸ்டார்ட் பண்ணது தான். அப்படியே இதுதான் வந்து மீம் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கும் இது காரணம். அது ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆக போகுது. அரௌண்ட் ஒரு 3500 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஐ எம் ஹாப்பி வித் தட். வெண்பொங்கல் மீம்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? யார் அந்த பேருக்கு பின்னாடி? ஆக்சுவலாக அது காரணம் நீ தான். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. என்னன்னா நான் வந்து என்னோட மீம்ஸ் சேலே வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் வென்னில் தான் ஸ்டார்ட் ஆகும். when you went to that vacation, when you are traveling அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து மீம் போடுவேன். ஸோ அந்த வென்னுங்கிற ஒரு டேக்லைன் நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன். அந்த டேக்லைன் பிடிச்சிட்டு சரி நான் மீம் பேஜுக்கு என்ன வைக்கலாம், சும்மா அப்படியே வெண்மதி அப்படின்னு வைக்கலாமா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த ஒரு வெண் பொங்கல் அப்படிலாம் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் அதை அப்படியே டிராஃப்ட் பண்ணி வச்சிருந்தேன். அப்படியே என்ன பண்ணலான்னு. அப்போ தான் நீ வந்து அப்போ தான் இந்த ஐடியா நான் உன்கிட்ட சொல்லும்போது நீ வந்து வெண் பொங்கல் அப்படின்னு சொன்னேன். ஏது நம்ம ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருந்தோமே, நம்மள மாதிரி இன்னைக்கு இன்னொருத்த யோசிச்சு சொல்கிறானே அப்படின்றதுனால அதை அப்படியே வச்சுட்டேன். அதுக்கான லோகோ இது எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்தது நீ தான். ஏன்னா நான் அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருந்தேன் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ வெங்கி. என்ன ஒரு விஷயம்னா லைக் நான் வந்து ஒரு மாதிரி எதிர்பார்த்தேன் இந்த ஒரு என்ன சொல்கிறது பாட்காஸ்ட் எப்படி போவேன்னு. பட் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்டீங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப ஹாப்பி. ஏதாச்சும் கொஸ்டின் எனக்கு திருப்பி கேட்கறதுக்கு இருக்கா? ஓகே, த சேம் கொஸ்டின் தான். லைக் நீ என்ன மூவி வந்து ரீரிலீஸ் பண்ணால் நம்ம போய் பார்க்கலாம்
ரொம்ப ஒரு க்ளோஸ் டு த ஆர்ட்டாக உனக்கு இருக்க மூவி வந்து ரீலீஸ் பண்ணால் நான் போய் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரினா என்ன மூவி? ஒரு விஜய் மூவிஸ் தவிர. தளபதி ஃபேன். ஸோ விஜய் மூவிஸ் இல்லை, ஆக்சுவலாக எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் ஒரு படத்தை நார்மலாக வந்து பார்த்துட்டேன்னா ரெண்டாவது பார்க்குறது ரொம்ப கஷ்டம். மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன். இப்போ தேட்டரில் பார்த்துட்டு தான் வருவேன். அது ஓடிடி ரிலீஸ் ஆனாலே அது ஒரு பிடிக்காது, அது எனக்கு பிடிக்காது. ஒரு வாட்டி பார்த்துட்டேன்னா முடிச்சு. இன்கேஸ் படம் புரியலை இல்லை ஏதாச்சும் ஒரு இந்த சீனை திரும்ப பார்க்கணும்னு நினச்சேன்னா அந்த மாதிரி பண்ணுவேனே தவிர மற்றபடி பார்க்க மாட்டேன். பட் எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, லைக் நம்ம வந்து டிவியில் பார்த்த படங்களாக இருக்கட்டும் இல்லை ஃபோனில் பார்த்த படங்களாக இருக்கட்டும், ஓடிடிலாம் மேக்ஸிமம் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு படத்தை வந்து தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா நானும் ரொமான்டிக் காமெடி ஜான்ரே தான் போவேன். கண்டிப்பாக அது யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நான் இந்த படத்தை வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 படம் இருக்குது. அது 2மே ஒரே தேட்டர் படம். என்னவா இருக்கும்? ஏதாச்சும் ஒரு கெஸ். ரொமான்ஸ் காமெடினா ரொமான்ஸ் கூட அவ்வளோ இருக்காது, பட் படம் காமெடி அந்த ஆனால் லவ் அதிகமாக இருக்கும் ரொமான்ஸை விட. 2 படமும் அப்படி தான். சேம் டேரக்டர். சேம் டேரக்டரா? அப்படி எவனும் எனக்கு ஜிவிஎம் தவிர தெரியாதே. அப்படின்னா திருப்ப ஜிவிஎம் கம்மினே சொல்லிருக்காரு. ஸோ இட்ஸ் பிரபு சாலமன் மூவிஸ், கயல் அண்ட் மைனா. ஓகே, கண்டிப்பாக செம்மையான ஒரு படம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த ஒரு பாட்காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி நிறையா பாட்காஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ஐடியா இருக்குது, பட் வெங்கிக்கு ஐடியா இருக்குன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்துட்டு நாங்கள் 2 பேரும் ஆர்சிபி ஃபேனாக இருக்கிறனால ஹார்ட் டு பி அன் ஆர்சிபி ஃபேன் சொல்லிட்டு பாட்காஸ்ட் பண்ணலாம் வெயிட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறீங்க. உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து தான் அடுத்த வீடியோ அப்படிங்கிறது வரும். ஸோ நம்ம காப்பிரைட்ஸ்லாம் விழுகாமல் தப்பிச்சு ஏதாச்சும் ஒன்று நல்லபடியாக பண்ணணும்னு தான் யோசிக்கிறோம். ஸோ தட்ஸ் இட். திஸ் அஜித் பாலாஜி அண்ட் வெங்கடேஷ் சைனிங் ஆஃப். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்ருங்க. டெய்லியும் ஷார்ட்ஸ் வந்து பாருங்கள், நிறைய மூவிஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். டாடா, பை பாய், டேக் கேர்.